அன்பு பெற்றோர்களே, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த பெருமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த அனுபவங்கள் வீண் போய்விடக்கூடாது என்றதற்காக நான் தற்பொழுது இலவசமாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதிகாலை வேளையில் தான் வகுப்புகளை நடத்துகின்றேன். ஏனென்றால் மாணவர்களை இந்த பரீட்சைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து காப்போதா சாதாரண தரம் உயர்தர பரீட்சைக்கும் காலையிலே படித்து பழக்குவதற்கு இது ஒரு அத்திபாரமாக அமையும் என வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக புதிதாக இலவச வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறேன். அதாவது இந்த வருட எக்ஸாம் செப்டம்பர் 15 நடந்து அடுத்த தினத்திலிருந்து 16ஆம் தேதியிலே இருந்து செப்டம்பர் மாதத்திலே இருந்து தொடர்ச்சியாக இலவச வகுப்புகளை என்னால் முடிந்தளவில் நடத்தி கொண்டிருக்க தீர்மானித்து திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை தினசரி அதிகாலை 5 மணியிலிருந்து 5:30 வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். இந்த வகுப்புகள் பற்றிய மேலதிக விவரங்கள் நான் இங்கு தருகின்றேன். அதனை நீங்க பார்வையிட்டு அதன்படி உங்களுக்கு அந்த வகுப்புகளில் இணைவது பற்றிய ஆர்வம் இருந்தால் நீங்க நிச்சயமாக இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வகுப்புகளின் முக்கிய நோக்கம் என்னென்றால் மாணவர்களே திறம்பட பரீட்சையை எதிர்கொள்ள வைப்பதே ஆகும். அப்ப இந்த வகுப்பு பற்றிய தகவலை வாசிக்கிறேன். 25, 26 ஆகிய வருடங்களில் இந்த புலமை பரிசில் பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்குரிய ஆசிரியர் பி அம்பிகை வாகன் ஆகிய எனது இலவச வழிகாட்டல் வகுப்புகள் ஆரம்பம் 16/9/24 திங்கள் முதல் வெள்ளி வரை தினசரி காலை 5:30 வரை. இணைந்து கொள்வதற்கான அறிவுறுத்தல்களும் விண்ணப்பிக்க வேண்டிய முக்கிய தகவல்களும். அறிவுறுத்தல்: மாணவர் இணைப்பது அல்லது விலக்குவது, வகுப்புகள் தொடர்ச்சியாக நடத்துவது பற்றிய தீர்மானம் ஆசிரியரின் சுய விருப்புக்குரியது. பங்கேற்பதற்காக விண்ணப்பிக்க விரும்பியவர் விண்ணப்ப சகல தகவல்களும் தெளிவாக வழங்க வேண்டும். வகுப்புகள் நேரத்தில் மாணவர்கள் காணொலி வீடியோவில் காட்சியளிக்க வேண்டும். வகுப்புகள் நேரம் முழுவதும் பெற்றோர் பாதுகாவலர் முழுமையாக கண்காணிக்க வேண்டும். வகுப்புக்கான நேரத்தில் ஷட் பண்ணுவதோ, வைட் போர்டு ஷேர் பண்ணுவதோ, ரெக்கார்ட் பண்ணுவதோ தடுக்க வேண்டியது முக்கியமானதாகும். தொடர்ச்சியாக 3 தினங்கள் வகுப்புகளில் பங்கேற்கிற பட்சத்தில் நீக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய விடயங்கள்: மாணவர் பெயர், மாணவர் முகவரி, பாடசாலை முகவரி, பரீட்சைக்கான வருடம், அதாவது அடுத்த வருடம் தரம் 4 அல்லது தரம் 5 என்பதை கொண்டு 2025 அல்லது 26 என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மாணவர் புகைப்படம், தகவல்களை படமாக வாட்ஸ்அப் ஊடாக என்னுடைய நம்பர் இங்கே பதிவு செய்துள்ளேன், அனுப்புங்கள். நன்றி. கணித உழைப்புக்கான பயன் நிச்சயமாக கிடைக்கும் என உறுதிமொழி கூறிக்கொண்டு இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன். தயவு செய்து அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பலருக்கும் பகிர்வதன் மூலம் இந்த சேவை நல்ல ஒரு சேவையாக தொடர்ந்து மிளிர்வதற்கு ஒரு பங்களிப்பு செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயற்படுங்கள். நன்றி.